வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டியோட காலம் பேஸ்ட். ஓகேங்களா? அதாவது நம்ம மெயின்ஸ் லெவல் வந்துட்டோம். இன்இக்வாலிட்டியில காலம் பேஸ்ட்ல 2 டைப் இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 2 காலம்ஸ் இல்ல 3 காலம்ஸ்ல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டா ஈச் காலம்ல இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒவ்வொரு காலம்லயும் 2 ஸ்டேட்மெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கலாம், இல்ல 3 ஸ்பிளிட் ஆயிருக்கலாம், இல்ல 4 கூட அது ஸ்பிளிட் ஆயிருக்கலாம். பட் உங்களுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காலம்ஸை கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கேட்கிற கன்க்ளூஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா m greater than q s less than k அப்படிங்கிறது ட்ரூவான்னு கேட்கறாங்க. அது மாதிரி அவங்க ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுத்து நம்மள கீழே செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கன்க்ளூஷனும் ஃபர்ஸ்ட் எப்படி இப்போ காலம் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலம் 1ல இருக்க ஏவை காலம் 2ல இருக்க டிஇஎஃப் கூட தான் கம்பேர் பண்ணணும். காலம் 1ல இருக்க ஏவை காலம் 1ல இருக்க பி கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த ஒரே காலம்ல உள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண ஒரு காலமை இன்னொரு காலம் கூட தான் கம்பேர் பண்ணணும். 3 காலம்ஸ் கொடுத்தாலும் 1 2 3 இது மூணையும் கம்பைன் பண்ணி தான் அந்த கன்க்ளூஷன் நமக்கு ட்ரூவா இருக்கா இல்ல அவங்க கேட்கறாங்க ட்ரூவா கேட்கறாங்கன்னா ட்ரூவா இருக்கான்னு பார்க்கணும், ஃபால்ஸா கேட்கறாங்க அப்படின்னா ஃபால்ஸா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சம்குள்ள போயிடலாமா? என்ன கேட்கறாங்க, 2 கன்க்ளூஷன் கொடுத்து அது ரெண்டும் வந்து ட்ரூவான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? இது ஆக்சுவலி பேசிக்கா நம்ம இது வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி டைம் டேக்கிங், அவ்வளவுதான். அதுக்கு மெயின்ஸ் லெவல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும், பட் ஈஸி தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா m greater than q இது வந்து ட்ரூவான்னு நம்ம செக் பண்ணணும். s less than k இது ட்ரூவான்னு செக் பண்ணணும். இப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்து ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் நம்ம ஆன்சரா கொடுக்கலாமா மேம் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஏவை நீங்க டி கூட கம்பேர் பண்றீங்க, காலம் 1ல உள்ள ஏ ஸ்டேட்மெண்ட்டை காலம் 2ல உள்ள டி ஸ்டேட்மெண்ட் கூட கம்பேர் பண்றோம் அப்படின்னா அங்க m greater than q அப்படிங்கிற இதுவும் கண்டிப்பா ட்ரூ ஆகணும். s less than kங்கிற இந்த கன்க்ளூஷனும் கண்டிப்பா ட்ரூ ஆகணும். 2 கன்க்ளூஷனும் எந்த 2 பேர் கூட ட்ரூ ஆகுதோ அதை தான் நம்ம ஆன்சரா கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஒன்னா செக் பண்ணலாம், பட் ஆனா இதை நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து மூவ் பண்றதுதான் பெஸ்ட். இப்போ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது சிங்கிள் இருக்கான்னு பாருங்க, பட் இங்க எல்லாமே வந்து 2 பேரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏல இருந்து போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஏவும் இயும் கம்பேர் பண்ண சொல்றாங்களா? ஃபர்ஸ்ட் ஏவும் இயும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஸோ ஏல இருந்து ஈக்கு பாருங்க, ஏல இருந்து ஈக்கு பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கன்க்ளூஷன்ல இருக்கு இல்லையாப்பா, எம் கியூ எஸ் கே இந்த 4 லெட்டர்ஸும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய அந்த 2 காலம்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்லயும் இருக்கணும். ஒருவேளை அந்த 2 பேர்ல ஏதாவது ஒரு லெட்டர் மிஸ் ஆச்சுனாலும் நம்மளால எக்ஸாக்டா 2 கன்க்ளூஷனுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஈஸியா அதை நம்மளால ஸ்கிப் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஏக்கும் ஈக்கும் செக் பண்ண போறோம் இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க, m greater than q பார்க்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருந்தா செகண்ட் வேரியபிளுக்கு போவோமா? அப்போ இந்த ஏக்கும் ஈக்கும் காமனா யார் இருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஆர் இருக்காங்க, இங்கே என்ன பண்றாங்க, ஆர் இருக்காங்க இல்லையா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எம்ல இருந்து ஆரை ரீச் பண்ணுவேன், ஆர்ல இருந்து கியூக்கு போவேன். ஓகேவா? இப்போ எம்ல இருந்து ஆருக்கு போறது நமக்கு ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ அங்க பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே தான் எடுத்துப்போம். இப்போ ஆர்ல இருந்து கியூக்கு பேக்வேர்ட்ல போகுது, அப்போ அங்க இருக்கிற சிம்பிளை ஆப்போசிட்ல எடுங்க. இங்க லெஸ் தென் சிம்பிள் இருக்கு, இங்க அப்ப அது கிரேட்டர் தானா மாறும். இப்போ ஒரே ஃபேமிலியை சேர்ந்த அப்பாவும் அம்மாவும் உள்ள இருக்காங்க, ப்ரையாரிட்டி யாருக்கு, அப்பாக்கு. ஸோ நம்மளுடைய கன்க்ளூஷன்ல இது இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கரெக்ட். அப்ப என்ன இருக்குன்னு பாக்கலாமா, கிரேட்டர் than q தானே இருக்கு. ஸோ இந்த 2 ஏவும் ஈயும் கம்பேர் பண்ணும்போது m greater than qங்கிறது ட்ரூ ஆகுது. அதே ஏ அண்ட் ஈயை கம்பேர் பண்ணும்போது s less than kங்கிறதும் ட்ரூ ஆகணும் கண்டிப்பா. பார்க்கலாமா? ஓகே, as usual ஆர் தான் வந்து நமக்கு காமன் பர்சன். எஸ் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா? சோ எஸ் இங்க இருக்கு, எஸ் இங்க இருக்கு, கே இங்க இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எஸ்ல இருந்து ஆரை போய் ரீச் பண்ணணும், ஆர்ல இருந்து தான் கேவை போய் ரீச் பண்ணணும் இல்லையா? இப்போ எஸ்ல இருந்து ஆர் பேக்வேர்ட்ல தான் போகுது, பேக்வேர்ட்ல போனாலுமே அங்க என்ன சிம்பிள் தான் இருக்கு, ஈக்குவல் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ ஈக்குவலிட்டி சிம்பிள் இருக்கு அப்படின்னா நமக்கு அது ஆப்போசிட்டா மாறினாலும் ஈக்குவலிட்டில தான் வரும். அண்ட் ஆர்ல இருந்து கேக்கு போறப்ப ஃபார்வர்ட்ல போகுது, அப்போ அங்க இருக்கிற சிம்பிளை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்துப்போம். ஸோ அப்போ ஈக்குவலிட்டிக்கு அப்புறம் என்ன இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் இல்லையா?
இப்போ இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 மெம்பர்ஸ் இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? இந்த லெஸ் தென் சிம்பிளுக்கு. அப்ப நமக்கு எஸ்ஸுக்கும் கேக்கும் பிட்வீன்ல லெஸ் தென் தான் வருது. அப்ப இங்க என்ன இருக்கு? லெஸ் தென் இருக்கு. அப்போ நமக்கு ஏஇ அப்படிங்கிறது கன்ஃபார்மா ஆன்சர் வருது. அப்போ ஏஇல எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஒரு ஏஇ இருக்கா? அடுத்த ஆப்ஷன் பில ஒரு ஏஇ இருக்கா? ரிமைனிங் வேற எங்கேயும் நமக்கு ஏஇ இல்லை. ஸோ அப்போ இப்போ ஆப்ஷன் ஏவும் பியும் நம்ம செக் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடி ஆப்ஷன் ஏல இருக்க பியும் டியும் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? பியும் டியும் செக் பண்ணா அதுல 4 லெட்டர்ஸும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? செக் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ 4 லெட்டர்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். பி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. இப்போ இதுல என்ன லெட்டர்ஸ் இருக்கு? எம் லெட்டர் இருக்கு, கியூ இருக்கு, எஸ் இருக்கு, கே இருக்கு. ஸோ எம்கியூஎஸ்கேங்கிற 4 கன்க்ளூஷன் லெட்டர்ஸ்மே உள்ள இருக்கு. அப்போ நமக்கு இதுல ஏதோ ஒரு ஆன்சர் ஒன்று ட்ரூ ஆகலாம் இல்ல ஃபால்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். காமன் பர்சன் யாரு? இங்கேயும் ஆர் தான், இங்கேயும் ஆர் தான். இப்போ எம்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஆருக்கு போகணும், ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ அப்போ பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். அகெயின் ஆர்ல இருந்து கேக்கு போகணுமா? இல்ல கியூக்கு போகணும். கரெக்டா? ஆர்ல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம கியூக்கு போகணும். ஃபர்ஸ்ட் என்னது? எம் கிரேட்டர் தென் கியூ தானே செக் பண்றோம். ஸோ ஆர்ல இருந்து என்ன பண்ணணும்? கியூக்கு பார்க்கணும். அது எப்படி வருது? பேக்வேர்ட்ல வருது. ஸோ பேக்வேர்ட்ல வரப்ப அங்க இருக்கிற சிம்பிள் நான் என்ன பண்ணணும்? ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். அங்க என்ன இருக்கு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. அப்ப ஆப்போசிட் சிம்பிள் என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது 3ல எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம்? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ எம் கியூக்கு பிட்வீன்ல இந்த சிம்பிள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் ட்ரூ ஆகுது. இருக்கா? ஓகேவா? இப்போ எஸ் லெஸ் தென் கே பார்க்கணுமா? ஸோ எஸ் லெஸ் தென் கே அப்படின்னா நம்ம அகைன் என்ன பண்ணணும்? எஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆருக்கு ரீச் பண்ணணும் இல்லையா? எஸ்ல இருந்து ஆருக்கு ரீச் பண்ணணும். செக் பண்ணலாமா? எஸ்ல இருந்து ஆருக்கு ரீச் பண்ண போறோம். அகைன் ஆர்ல இருந்து என்ன பண்ண போறோம்? கேக்கு போக போறோம். இது எப்படி வருது? எஸ்ல இருந்து ஆருக்கு பேக்வேர்ட்ல வருது. பேக்வேர்ட்ல வருதுன்னா கிவன் சிம்பிள ஆப்போசிட்ல எடுங்க. ஆர்ல இருந்து கேக்கு ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இது ரெண்டுல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்? லெஸ் தெனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்போ இங்க என்ன இருக்கு? லெஸ் தென் தான் ஆல்ரெடி கன்க்ளூஷன்ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த ஏஇ ஆன்சர் கிடைச்ச மாதிரி இந்த பிடியும் என்ன பண்ணுது? 2 கன்க்ளூஷனும் ட்ரூ ஆகுது. ஓகே மேம், அப்ப ஆப்ஷன் ஏ மட்டும் போட்டா போதுமான்னு கேட்டா ஆப்ஷன் பில பாருங்களேன், ஏயும் இருக்கு, பிடியும் இருக்கு, கூட என்ன இருக்கு? ஏடி இருக்கு. ஒருவேளை இந்த ஏடியும் நமக்கு ட்ரூ ஆகலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷன்ல இதுல 3 பேர் இருக்கு. அதுல 2 பேர் நம்ம கன்ஃபார்மா ட்ரூன்னு தெரியும். ரிமைனிங் உள்ள ஒரு பேரையும் நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணிடணும். ஓகேவா? செக் பண்ணலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஏல இருந்து டிக்கு பார்க்க சொல்றாங்களா? ஸோ ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, எம் இருக்கு, அதுல கியூ இருக்கு, கே இருக்கு, எஸ் இருக்கு. 4 லெட்டருமே உள்ள இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா ஏடி பேரான்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? காமன் லெட்டர் என்னது? 6. எம்ல இருந்து என்ன பண்ணணும்? கியூக்கு போகணுமா? எம்ல இருந்து கியூக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் எம்ல இருந்து நம்ம ஆருக்கு போகணும். அங்க என்னென்ன இருக்கு? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென். ஃபார்வர்ட்ல தான் போகுது. இப்போ ஆர்ல இருந்து அகைன் நம்ம என்ன பண்ணணும்? கியூக்கு போகணும். பேக்வேர்ட்ல போச்சுன்னா என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற சிம்பிளை நம்ம ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். இப்போ லெஸ் என்ன பண்ணணும்? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இன்பிட்வீன்ல நமக்கு ஒரே ஃபேமிலியை சேர்ந்த அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. ப்ரையாரிட்டி யாருக்கு? அப்பாவுக்கு தான். ஸோ இப்போ இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் நமக்கு ஆன்சர்ல இருந்துச்சுன்னா எம்முக்கும் கியூக்கும் பிட்வீன்ல அது கரெக்ட். இங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி கிரேட்டர் தென் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இந்த கன்க்ளூஷன் நமக்கு ட்ரூ ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த எஸ்ஸும் கேவும் செக் பண்ணணுமா? எஸ்கே செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எஸ்ல இருந்து என்ன பண்ணணும்? ஆருக்கு வரணுமா? எஸ்ல இருந்து ஆருக்கு வந்துட்டு அகைன் என்ன பண்ணணும்? ஆர்ல இருந்து கேக்கு போகணும் இல்லையா? ஸோ இப்போ எஸ்ல இருந்து ஆருக்கு பேக்வேர்ட்ல வந்தாலும் அங்க என்னதான் இருக்கு? ஈக்குவல் டு சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இப்போ ஆர்ல இருந்து கேக்கு ஃபார்வர்ட்ல போறோம். ஸோ அங்க இருக்கிற சிம்பிளை நம்ம அப்படியே எடுத்துப்போம். இது ரெண்டுல எதுக்கு இப்போ ப்ரையாரிட்டி? இந்த லெஸ் தென் சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி. அப்போ எஸ்ஸுக்கும் கேக்கும் பிட்வீன்ல இந்த லெஸ் தென் சிம்பிள் இருந்துச்சுன்னா நமக்கு கன்க்ளூஷன் ட்ரூ ஆயிடும். இங்க என்ன இருக்கு? லெஸ் தென் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான். ஸோ ஏடிங்கிற பேரும் நமக்கு கரெக்டான ஆன்சரை கொடுத்துருக்கு, ட்ரூ ஆக்கிருக்கு. ஏயும் ட்ரூ ஆக்கிருக்கு, பிடியும் ட்ரூ ஆக்கிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதேதான் என்ன சொல்றாங்க?
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா P greater M இது ட்ரூவான்னு செக் பண்ணணும். எஸ் லெஸ் தென் Q இதுவும் ட்ரூவானு செக் பண்ணணும். ஓகேவா, ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல பாருங்க காலம் 1ல இருக்கிறது எல்லாமே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். காலம் 2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Dல இருக்கிறதுல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, Eல இருக்கிறதுல 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அகைன் Fல என்ன பண்ணுது 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா செக் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல ஸ்பெஷலா ஆப்ஷனை பாருங்க, எதுல கம்மியா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ 3 ஆப்ஷன் ஏ பிசி மூணுலயுமே வந்து 2 பேர் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாமா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிடி கொடுத்துருக்காங்களா. ஸோ பியும் டியும் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாமா? செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 4 லெட்டரும் அந்த 2 பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் காலம் 1லயும் காலம் 2லயும் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இந்த 4 லெட்டர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாமா? ஏதாவது ஒரு லெட்டர் இல்லைனாலும் நம்மளால அதை செக் பண்ண முடியும். ஸோ கன்ஃபார்மா அது ஃபால்ஸ் தான் வரும். ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லையா. அப்போ இங்க என்ன இருக்கு, பில பி இருக்கு, இங்க எம் இருக்கு, எஸ் இருக்கு, கியூவும் இருக்கு. ஓகேவா, இப்போ காமன் பர்சன் யாருன்னு பார்க்கலாமா? காமன் பர்சன் யாருன்னு பார்த்தா இங்க யார் இருக்கா, கியூ இருக்காங்க இல்லையா. அகைன் என்ன பண்றாங்க, இங்க யார் இருக்காங்க, ஜி இருக்காங்க. ஸோ 2 காமன் பர்சனையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஜியும் கியூவும் தான் இங்க காமன் பர்சன். அவங்கள வச்சுதான் நம்ம இன்னொருத்தர போய் மீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், Pல இருந்து நம்ம எம்முக்கு பார்க்கணும் இல்லையா. ஸோ Pல இருந்து எம்முக்கு பார்க்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் Pல இருந்து நம்ம கியூக்கு போகணும், கியூல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஜிக்கு போகணும், ஜில இருந்து நம்ம எம்முக்கு போகணும். இப்ப Pல இருந்து கியூக்கு போறப்ப அங்க பிட்வீன்ல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு, இது ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஜி அகைன் நம்ம கியூல இருந்து ஜிக்கு போறோம், அது பேக்வேர்ட்ல போகுது. ஸோ அங்க இருக்கிற சிம்பிள்ஸை அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துக்கோங்க. இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு, இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஆயிருச்சு. ஈக்குவல்ட்டுங்கிறது பேக்வேர்ட்ல போனாலும் ஈக்குவல் தான். இப்போ அடுத்து நம்ம ஜியை ரீச் பண்ணிட்டோம். இந்த ஜிங்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், எம்முக்கு போக போறோம். அது எப்படி போகுது, ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ அப்போ இங்க கிரேட்டர் தான் வரும், இங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படியே வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரும் உள்ள இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு கொடுப்போம், இந்த கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். நமக்கு ஆன்சர்ல என்னதான் இருக்கு, இந்த கன்க்ளூஷன்ல கிரேட்டர் தென் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நமக்கு ட்ரூவா இருக்கு. இதை ஒன்ன மட்டும் செக் பண்ணிட்டு விடக்கூடாது. ரெண்டாவது கன்க்ளூஷனும் அந்த பேர்ல கண்டிப்பா நமக்கு ட்ரூ தான் ஆகணும். செக் பண்ணிடலாமா? எஸ்ல இருந்து கியூக்கு போகணுமா. ஸோ எஸ்ஸும் எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு, கியூவும் இங்கதான் இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஓகே, இதுல பாருங்களேன், எஸ்ஸும் இங்க இருக்கு, கியூவும் இங்க இருக்கு. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல காமனா நமக்கு இந்த ஜிங்கிற பர்சன் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அப்போ இதை மட்டும் வச்சு நம்மளால எஸ் லெஸ் தென் கியூன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிக்கலாமா? இப்போ எஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜிக்கு போகணும், அது பேக்வேர்ட்ல போகுது. அப்போ அங்க கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு, நமக்கு என்ன ஆகும், லெஸ் தென் சிம்பிளா மாறுமா? அப்போ ஜில இருந்து அகைன் நான் என்ன பண்ணணும், கியூக்கு போகணும், அது ஃபார்வர்ட்ல தான் போகுது. ஸோ அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரும் உள்ள இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குப்பா, இந்த சிம்பிளுக்கு தான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, எஸ் லெஸ் தென் கியூங்கிறதும் ட்ரூ ஆகுது. ஸோ அப்போ நமக்கு இந்த பிடி அப்படிங்கிறாரு கண்டிப்பா ட்ரூ ஆகுது. வேற எங்கெல்லாம் பிடி இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் இல இருக்கு. இப்போ ஒண்ணு ஆப்ஷன் ஏ நம்ம ஆன்சரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஆப்ஷன் இ நம்ம ஆன்சரா இருக்கலாம். நம்ம இப்போ சிஎஃப் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கலாமா? சிஎஃப் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா ஆன்சர் கிடைச்சிருமா? ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போறோம், சியும் எஃப்பும் செக் பண்ண போறோம். பண்ணலாமா? ஓகே, சி அண்ட் எஃப் அதுல 4 லெட்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாமா? வாங்க பாத்திரலாம். சி இங்க இருக்கு, எஃப் எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா. பிங்கிற லெட்டர் இருக்கு, எம்ங்கிற லெட்டர் இருக்கு, எஸ் இருக்கு, கியூவும் இருக்கு. ஸோ கன்க்ளூஷன்ல உள்ள 4 லெட்டரும் உள்ளதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பாத்திரலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பில இருந்து நம்ம எம்முக்கு போகணுமா, பில இருந்து எம்முக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் காமன் லெட்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஜி இருக்கு, இங்க ஜி இருக்கா. ஓகே, ரிமைனிங் வேற என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க ஜே இருக்கு, இங்க ஜே இருக்கு. ஓகே, இப்போ இங்கேயே வந்து நமக்கு 2
பர்சன் காமனா கிடைச்சிருக்காங்க. பட் நான் இங்க இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீச் பண்ண ஒரு காமன் பர்சன் எனக்கு வேணுமா? அது யாருன்னு பார்க்கலாமா? அது யாருன்னு பார்த்தா யாரு? இந்த எஃப்ங்கிற இந்த பர்சன். ஓகேவா? அப்போ இங்க காமன் பர்சன்ஸ்லாம் யாரு? எஃப், ஜி அண்ட் ஜே. இவங்க எல்லாருமே காமனா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்காங்க. ஓகேவா? இப்போ சில இருந்து எஃப்க்கு ஃபர்ஸ்ட் பில இருந்து பி கிரேட்டர் தென் எம் அப்படிங்கிற இதை நம்ம செக் பண்ண போறோம். பில இருந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எஃப்க்கு போகணும். எஃப்ல இருந்து நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? எம்முக்கு ஈஸியா ரீச் பண்ணிடுவேன். ஸோ ரெண்டுமே ஃபார்வர்ட்ல தான் போகுது. கொடுத்துருக்க சிம்பிள்ஸை பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் என்ன பண்ணுங்க? பிக்கு எம்முக்கு பிட்வீன் உள்ள சிம்பிள்ஸை அப்படியே எடுத்துக்கோங்க. இதுல யாருக்கு ப்ரையாரிட்டி? கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ கிரேட்டர் தென் எம்ங்கிறது நமக்கு ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்ப அடுத்து என்னது? எஸ் லெஸ் தென் கேவான்னு பார்க்கணுமா? ஸோ எஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சாரி, எஸ் லெஸ் தென் கியூவான்னு பார்க்கணுமா? எஸ் இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு. இப்போ இதுல இந்த பேர்ல நமக்கு யார் காமன் பர்சன்? உங்களுக்கு தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பேர்ல யார் நம்ம காமன் பர்சன் பாருங்க. இந்த ஜே தான் இல்லையா? ஸோ சிம்பிளா நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் எஸ்ல இருந்து ஜேக்கு போலாமா? அது பேக் அவங்க கொடுத்துருக்க சிம்பிள் நமக்கு ஆப்போசிட்ல எடுப்போமா? ஸோ கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ங்கிறது இங்க நான் லெஸ் ஆர் ஈக்குவல்னு எடுப்பேன். அகைன் நான் என்ன பண்றேன்? ஜேல இருந்து கியூக்கு போறேன். அது எப்படி போகுது? ஃபார்வர்ட்ல போகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது? அங்க லெஸ் தென் சிம்பிள் அப்படியே வந்துடும். ஸோ இது ரெண்டுல யாருக்கு ப்ரையாரிட்டி? லெஸ் தென் சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி. நமக்கு என்ன ஆல்ரெடி இருக்கு? லெஸ் தென் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ என்னுடைய சிஎஃப் அப்படிங்கிற இந்த பேர்லயும் எனக்கு ஆன்சர் கரெக்ட் ஆகுது. இப்போ ஆப்ஷன் இ பாருங்க, அங்க சிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல. ஸோ அப்போ கன்ஃபார்மா என்னது? ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். ரிமைனிங் உள்ள இதெல்லாம் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எல் கிரேட்டர் தென் ஹச்ங்கிறது ட்ரூ ஆகணும். அதே மாதிரி யூ கிரேட்டர் தென் கேங்கிறதும் ட்ரூ ஆகணும். ஸோ இப்போ இது ரெண்டும் ட்ரூ ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். பாத்திரலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பேர் பார்க்கணுமா? எதுல கம்மியா இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? எந்த ஆப்ஷன்ல பேர் கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷன் டி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டில என்னென்ன இருக்கு? ஸ்டேட்மெண்ட் ஏவும் டியையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ எங்க இருக்கு? இங்க இருக்கு. டி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ இங்க ஏவிலேயே பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதே மாதிரி டிலையும் 2 ஸ்டேட்மெண்டா ஸ்பிட் ஆயிருக்கு. இப்போ காமன் பர்சன்ஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு கே, இங்க ஒரு கே இல்லையா? அடுத்து என்னது? இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ காமன் பர்சன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 4 லெட்டர் கன்க்ளூஷன்ல இருக்க இந்த 4 லெட்டரும் உள்ள அந்த 2 ஸ்டேட்மெண்ட் பேருக்குள்ள இருக்கான்னு பார்க்கணுமா? எல் பாருங்க. ஓகே, எல் இருக்கு. ஹச் இருக்கா? ஹச்சும் இருக்கு, கேவும் இருக்கு, யூவும் இருக்கு. ஸோ கன்க்ளூஷன்ல உள்ள 4 லெட்டர்ஸ்மே அந்த பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள இருக்கு. இப்போ ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்லுல இருந்து ஹச்சுக்கு போகணும். இப்போ எனக்கு எல் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஹச் இங்க இருக்கா? சோ இப்போ நான் எல்லுல இருந்து ஹச்சுக்கு வரணும்னா நான் ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் எல்லுல இருந்து என்ன பண்ணணும்? காமன் பர்சன்ஸ் யாருங்க? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? எல்லுல இருந்து தான் இப்ப நான் ஹச்சுக்கு போக போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா எல்லுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு வருவேன். ஏன்னா இங்க எண்ணு காமன் பர்சன். அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாலும் எண்ணு காமன் பர்சன். இப்ப எல்ல இருந்து நான் என்ன ரீச் பண்ணிட்டு எண்ணுல இருந்து என்னால கேக்கு போயிட்டு கேல இருந்து என்னால என்ன பண்ண முடியும்? ஹச்சுக்கு போக முடியும். சோ இங்க இந்த கே அப்படிங்கிற இந்த பர்சன் இருக்காங்க இல்லையா? காமன் இந்த எண்ணுங்கிற பர்சனை வச்சு தான் இப்ப நம்ம மூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்லுல இருந்து எண்ணுக்கு போறப்போ பேக்வேர்ட்ல போகுது. அப்ப என்ன பண்ணணும்? கிவன் சிம்பிள்ஸ் ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். இதுக்கு பிட்வீன்ல உள்ள சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? ஆப்போசிட்ல எடுத்துக்க போறோம். இப்ப என்ன ரீச் பண்ணிட்டோம்? எண்ணுல இருந்து நம்ம இப்போ கேக்கு போறோம். அங்க ஈக்குவல்டி சிம்பிள் தான் இருக்கு, அது பிரச்சனையே இல்லை. இப்போ கேல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஹச்சுக்கு போக போறோம். ஸோ அங்க கொடுத்துருக்க கிவன் சிம்பிள் எப்படி போகுது? பேக்வேர்ட்ல போகுது. கிவன் சிம்பிள் ஆப்போசிட்ல எடுங்க. லெஸ் தென் இருக்கு, ஸோ கிரேட்டர் தென், ஈக்குவல் டு அப்படியே தான் வரும். லெஸ் தென்ங்கிறது கிரேட்டர் தெனா மாறும். இப்போ ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேர் உள்ள இருக்காங்க. இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? இந்த கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ எல் கிரேட்டர் தென் ஹச்சுங்கிறது நமக்கு ட்ரூ ஆகுது. இதை ஒண்ணு மட்டும் செக் பண்ணிட்டு விடக்கூடாது. ரெண்டாவது கன்க்ளூஷனும் டெஃபினட்டா நமக்கு ட்ரூ தான் ஆகணும். அதை பாத்திரலாமா?
அகைன் அதே பேர்ல என்ன பண்ணணும், இந்த u greater than k அப்படிங்கிறது நமக்கு ட்ரூவான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ u எங்க இருக்கு, இங்க இருக்கு. k எங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்போ இந்த u-வை வச்சு k-வை போய் ரீச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், u-ல இருந்து x-க்கு போறேன், அடுத்து x-ல இருந்து நான் n-க்கு போறேன். n-ல இருந்து என்னால என்ன பண்ண முடியும், k-வுக்கு போக முடியும். ஓகேவா? அப்போ u-ல இருந்து x-க்கு நான் என்ன பண்றேன், பேக்வேர்ட்ல போறேன். அப்போ அங்க இருக்க சிம்பிளோட ஆப்போசிட் சிம்பிள் எடுக்கணும். லெஸ் than or equal to எனக்கு கிரேட்டர் than or equal to மாறும். இப்போ எக்ஸ்ல இருந்து நான் அகைன் n-க்கு போறேன். அங்க இருக்க சிம்பிளோட ஆப்போசிட் எடுங்க. இங்க லெஸ் தென் அப்படிங்கிற சிம்பிள் இங்க என்ன ஆகும், கிரேட்டர் தானா மாறும். இப்போ n ஈக்குவல் டு கே, அதாவது n-ல இருந்து இப்போ நான் k-க்கு போக போறேன். அது ஃபார்வர்ட் தான், ஆனா அங்க பிட்வீன்ல உள்ள சிம்பிள் என்னது, ஈக்குவல் டு. அது எந்த டைரக்ஷன்ல போனாலும் சேம் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இது மூலம் நமக்கு எது ப்ரையாரிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் தான் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ நமக்கு இந்த கன்க்ளூஷனும் ட்ரூ ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏடி அப்படிங்கிறது நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. வேற எங்கேயாவது ஏடி ஆப்ஷன் இருக்கா நம்ம பார்க்கணும். இங்க ஏஇ பிடி சிடி ஏஎஃப் பிஇ சிஎஃப். ஓகே, ஏடி வேற எங்கேயும் இல்லை. அப்போ நமக்கான ஆன்சர் என்னதான், பி தான். ஓகே மேம், ஒருவேளை மற்ற ரிமைனிங் இருக்குது சரியா தப்பா அப்படின்னு செக் பண்ணுமான்னு கேட்டா வேண்டாம். நம்ம கன்ஃபார்மா ஒரு ஆன்சர் ஆப்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் செக் வைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு பேர் கரெக்டா இருக்கும், இன்னொரு பேர் தப்பா இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஏஇங்கிறதுல நமக்கு ட்ரூ ஆயிட்டு பிடியில மட்டும் நம்ம கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆச்சுனாலும் இது என்னதான் ஆக போகுது, ஃபால்ஸ் தான் ஆக போகுது. ஸோ எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா எது கம்மியா இருக்கோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கன்க்ளூஷன் உள்ள 4 லெட்டர்ஸும் உள்ள இருக்கான்னு பார்க்கணும் 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ அதுக்கப்புறமா அது ஃபால்ஸ் ஆகுதுங்கிற பட்சத்துல அடுத்து இருக்கிற கம்மியா என்னென்ன பேர் இருக்கோ அதை மாதிரி செக் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டி லெஸ் than or equal to டபிள்யூங்கிறது ட்ரூ ஆகணும், இசட் கிரேட்டர் than ஆருங்கிறதும் ட்ரூ ஆகணும். ட்ரூ தானே கேட்குறாங்க, ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ காலம் 1ல பாருங்க எல்லாமே 2 ஸ்டேட்மெண்ட்டு, காலம் 2லயும் எல்லாமே 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ காமன் பர்சன்ஸ் வச்சு நம்ம இதுல இருந்து இதை மூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே கம்மியா என்னப்பா இருக்கு, சிஎஃப் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஃப் செக் பண்ணிடலாமா, சியும் எஃப்பும் செக் பண்ண போறோம். டீல இருந்து டபிள்யூக்கு போகணும், லெஸ் than or equal to நம்ம செக் பண்ணணும். பாத்திரலாமா, டி எங்க இருக்கு, இங்க இருக்கு, டபிள்யூ இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு, ஜெட் இங்க இருக்கு. ஸோ 4 உள்ள இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டீல இருந்து டபிள்யூக்கு ரீச் பண்ணணும், ரெண்டுமே ஒரே காலம்ல தான் இருக்கு. இப்போ நான் டீல இருந்து ஃபர்ஸ்ட் யூக்கு போயிட்டு யூல இருந்து டபிள்யூக்கு போனேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா. ஸோ டீல இருந்து நான் யூக்கு போறது பேக்வேர்ட்ல போறேன். அப்ப அவங்க கொடுத்துருக்க சிம்பிளை நான் அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். இப்போ யூல இருந்து நான் டபிள்யூக்கு போகணும் அப்படின்னா அதையும் லெஸ் than or equal to எடுத்துக்கணும். இது ரெண்டுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு, இந்த லெஸ் than or equal to சிம்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ டி லெஸ் than or equal to டபிள்யூ அப்படிங்கிறது நமக்கு இங்க ட்ரூ ஆயிடுச்சு. ஒரு கன்க்ளூஷன் மட்டும் பார்க்க கூடாது, டெஃபினட்டா 2 கன்க்ளூஷனும் ட்ரூ ஆகணும் இல்லையா. அப்போ இசட் கிரேட்டர் than ஆருங்கிறது ட்ரூவா என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதே பேர்ல இசட் கிரேட்டர் than ஆருங்கிறது ட்ரூவா இல்லையான்னு பாத்திரலாமா. ஓகே, இப்போ இசட் எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஆறு இங்க இருக்கு. இப்போ நான் ஜெட்ல இருந்து ஆருக்கு ரீச் பண்ணும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஜெட்ல இருந்து நான் டபிள்யூக்கு போகணும். ஏன்னா டபிள்யூங்கிறது இது ரெண்டுலயும் காமன் பர்சன். ஜெட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் டபிள்யூக்கு வரணும், டபிள்யூல இருந்து அடுத்து ஆருக்கு போகணும் இல்லையா. இப்போ ஜெட்ல இருந்து டபிள்யூக்கு வரப்போ பேக்வேர்ட்ல வரேன். அப்போ கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, அப்படியே ஆப்போசிட்டா எழுதுங்க. லெஸ் than or equal to ஈக்குவல் டு கிரேட்டர் லெஸ் than இருக்கு, அது ஆப்போசிட்டா எழுதும் போது கிரேட்டர் than or equal to ஈக்குவல் டு கிரேட்டர் than மாறும். இப்போ நம்ம டபிள்யூ ரீச் பண்ணியாச்சு, டபிள்யூல இருந்து ஆருக்கு போகணும், அது எப்படிதான் போக போகுது, பேக்வேர்ட்ல தான் போகுது. ஸோ ஈக்குவல் டு கிரேட்டர் than or equal to மாறும். இப்போ இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னா இந்த கிரேட்டர் than சிம்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்போ இசட் கிரேட்டர் than ஆர் அப்படிங்கிறது நமக்கு ட்ரூ ஆகுது. இந்த சிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ஆனா ஆப்ஷன் சி பாருங்களேன், சிஎஃப்பும் இருக்கு ஏடியும் இருக்கு, வேற எங்கேயும் நமக்கு சிஎஃப் இல்ல. ஸோ என்ன பண்ணணும், இந்த ஏடிங்கிறது ட்ரூவா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிடணும். ஓகேவா, ஒருவேளை அது நம்மளுடைய ஆன்சரா இருந்துச்சுன்னா ஸோ அதனால என்ன பண்ணணும், அதையும் கன்ஃபார்மா செக் பண்ணிடணும். செக் பண்ணலாமா. இது நான் இப்போ உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இப்போ ஏக்கும் டிக்கும் பார்க்கலாமா. ஸோ ஏல இருந்து டிக்கு பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இங்க யூவும் காமன் பர்சனு, இங்க எக்ஸும் காமன் பர்சன். ஓகேவா,
புரிஞ்சா? இப்போ ஆசிஷன் என்ன பண்ணும், டீல இருந்து டபிள்யூக்கு போகணும், அது ஒரு கன்க்ளூஷன். ஜெட்ல இருந்து ஆருக்கு போகணும், அது ஒரு கன்க்ளூஷன். இப்போ டி இங்க இருக்கு, டீல இருந்து நம்ம டபிள்யூக்கு போக போறோம். டபிள்யூவும் இங்க தான் இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு, ஐ மீன் ஒரே காலம்ல தான் இருக்கு. அப்போ டீல இருந்து டபிள்யூக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் டீல இருந்து யூக்கு போகணும், யூல இருந்து டபிள்யூக்கு போகணும். ரெண்டுமே ஃபார்வர்ட்ல தான் போக போகுது. அங்க என்ன இருக்கு, ரெண்டுமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. நமக்கு இங்க என்ன வரணும், லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரணும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆப்போசிட்டா தான் ஆன்சர் வருது. ஸோ அப்போ அந்த ஏடிங்கிற பேர்ல நமக்கு செட் ஆகாது, ஆன்சர் கிடைக்காது. ஸோ அப்போ அது தப்பு. நம்மளோட ஆன்சர் என்னதான், சிஎஃப் தான். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் எதுவுமே நம்ம செக் பண்ண வேண்டாம், வேற எங்கேயும் சிஎஃப் இல்ல. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிரேட்டர் தென் பி அப்படிங்கிறது ட்ரூவான்னு பார்க்கணும், எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிங்கிறதும் ட்ரூவான்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறதுல கம்மியான பேர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் டில பாத்தீங்கன்னா ஏஎஃப் அப்படிங்கிறது காமனா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஎஃப் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாமா? ஸோ இப்போ ஏவுக்கும் எஃப்க்கும் பாருங்க, இங்க ஏங்கிறது இங்க இருக்கு, எஃப்ங்கிறது இங்க இருக்கு. எஃப்ல மட்டும் ஸ்டேட்மெண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. இப்போ ஏடிஎஃப்சி இந்த 4 லெட்டரும் பிட்வீன்ல இருக்குமா, இங்க ஏ இருக்கு, இங்க டி இருக்கு, இங்க எஃப், இங்க சி இருக்கு. ஸோ கன்க்ளூஷன்ல யூஸ் பண்ணிருக்க 4 லெட்டரும் உள்ள இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கன்க்ளூஷன் ட்ரூவான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிடலாமா? ஏல இருந்து டிக்கு வரணும் அப்படின்னா காமன் வேரியபிள் யாரு, இங்க ஜி இல்லையா? அடுத்து வேற யார் காமன் வேரியபிளா இருக்காங்க, இந்த ஈங்கிற பர்சன் காமன் வேரியபிளா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஏல இருந்து டிக்கு தான் வர போறோம். ஸோ ஏல இருந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஜிக்கு போவேன், ஜில இருந்து நான் டிக்கு போவேன். ரெண்டுமே ஃபார்வர்ட்ல தான் போக போகுது. ஸோ ஏல இருந்து ஜிக்கு ஃபார்வர்ட்ல போறப்போ அங்க இருக்கிற சிம்பிள்ஸ் என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இதுல யாருக்கு ப்ரையாரிட்டி, கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு. இப்போ ஜில இருந்து நமக்கு டிக்கு போகணும், அங்க என்ன இருக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதுவும் ஃபார்வர்ட் தான். ஸோ இப்போ இன்பிட்வீன்ல உள்ள இவங்க எல்லாருலயும் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ நமக்கு ஏ கிரேட்டர் தென் பிங்கிறது ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்போ நமக்கு ரிமைனிங் அடுத்து என்ன இருக்கு, எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு இருக்கா, அதை பார்க்கணுமா? ஸோ எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எஃப் இங்க இருக்கு, இந்த ஈங்கிறது எனக்கு காமன் பர்சன் தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்கு போயிட்டு ஈல இருந்து என்னால சியை போய் ரீச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ எஃப்ல இருந்து ஈக்கு போங்க. ஸோ இது எப்படி போகுது, ஃபார்வர்ட்ல போகுது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு ஆயிடும். இப்போ ஈல இருந்து சிக்கு போறப்ப பேக்வேர்ட்ல போகுது. அங்க இருக்கிற சிம்பிளை என்ன பண்ணணும், நம்ம ஆப்போசிட்ல எடுக்கணும். என்ன சிம்பிள் இருக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு, அதை நான் ஆப்போசிட்ல எடுத்தனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளா மாறும். இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிளுக்கு தான் ப்ரையாரிட்டி. அம்மாவும் பையனும் பசங்களும் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், அம்மாவும் சைல்டு இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம் இல்லையா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு ஈக்குவல்ட்டுக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு தான் ப்ரையாரிட்டி. நமக்கு கன்க்ளூஷன் ஆல்ரெடி என்னதான் இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு. ஸோ இந்த ஏஎஃப் அப்படிங்கிற பேரை நமக்கு ட்ரூன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆப்ஷன் ஏல உள்ள ஏடி செக் பண்ணுவோம், அது ட்ரூ ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. அதே மாதிரி ஏடி ஏஎஃப் வேற எங்கேயாவது இருக்கா, இங்கேயே இருக்கு பாருங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஏடியை செக் பண்ணலாமா? ஏடியை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருமா? ஓகே, இப்போ ஏக்கும் டிக்கும் பேர் பார்க்க போறோம். ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஸோ இதுல காமன் பர்சன் யாருன்னா ஆஸ் யூஷுவல் இந்த ஜி ஒரு காமன் பர்சன், இந்த இ ஒரு காமன் பர்சன், ஏ டி எஃப் சி 4 கன்க்ளூஷன் லெட்டர்ஸ்மே உள்ள ஏ. ஸோ இப்போ செக் பண்ணிடலாமா? ஏல இருந்து ஃபர்ஸ்ட் டிக்கு போங்க, ஏல இருந்து ஃபர்ஸ்ட் ஜிக்கு போகணுமா? போனா என்ன ஆகும், ஃபார்வர்ட்ல போறப்போ எல்லாத்தையும் அப்படியே வரும். ஜில இருந்து டிக்கு போறோம், அதுவும் ஃபார்வர்ட்ல தான் போகுது, அப்போ அப்படியே தான் வரும். இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த கிரேட்டர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஏ கிரேட்டர் தென் டிங்கிறது ட்ரூ ஆகுது. இப்போ அடுத்து எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிங்கிறது ட்ரூவான்னு செக் பண்ணணும். எஃப் லெஸ் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எஃப்ல இருந்து ஈக்கு வரணும். ஆனா எஃப்ல இருந்து ஈக்கு வரும்போது பிட்வீன்ல என்ன ஆகுது, அங்க பேக்வேர்ட்ல, இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்ங்கிறது பேக்வேர்ட்ல வரப்போ என்ன ஆகும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்னு மாறும். ஸோ அப்போ எஃப்ல இருந்து நம்ம ஈயை ரீச் பண்ணிட்டோம், ஈல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், சியை ரீச் பண்ண போறோம். அங்க இருக்கிற சிம்பிள் நம்ம ஆப்போசிட்ல எடுப்போம், ஏன்னா இது நமக்கு பேக்வேர்ட்ல வருது. அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாறும். அப்போ எனக்கு இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது தான் ஆன்சரா வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு இது ட்ரூ ஆகுது.
இப்போ இந்த ஏடி நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் டி நமக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆப்ஷன் பில பாருங்க, ஏடியும் இருக்கு, ஏஎஃப் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த சிடியை நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ செக் பண்ணி பார்த்துடலாமா? செக் பண்ணா என்ன வருது, நான் முதல்ல கன்க்ளூஷன்ல உள்ள 4 லெட்டரும் சிடி அந்த இதை செக் பண்ணும்போது உள்ள இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னாலே அதுல நமக்கு ஒரு லெட்டர் மிஸ் ஆனாலுமே நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அந்த 2 பேரையும் பார்க்க தேவையில்ல. இப்போ சி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஏடியும் எஃப்சி, ஏ டி எஃப்சி இது 4 உள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஏ இருக்கு, டி இருக்கு, எஃப் இருக்கு, சி இருக்கு. ஸோ அப்போ ஒன்று ட்ரூ ஆகலாம் இல்லை ஃபால்ஸ் ஆகலாம், அதை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஏ கிரேட்டர் தென் டி, எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி, இது ரெண்டும் ட்ரூவான்னு செக் பண்ண போறோம். நான் ஏல இருந்து இப்போ டிக்கு போனா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஏல இருந்து ஜிக்கு வரணும், ஜில இருந்து தான் டிக்கு போக முடியும். ஏல இருந்து ஜிக்கு பேக்வேர்ட்ல வரேன், கரெக்டா? அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆப்போசிட்டா மாறுமா சிம்பிள்? அங்க என்ன இருக்கு, கிரேட்டர் தென் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், லெஸ் தென் வரும். இப்ப ஜில இருந்து டிக்கு எப்படி போகுது, ஃபார்வர்ட்ல போகுது. அப்ப என்ன ஆகும், அங்க கொடுத்துருக்க சிம்பிள் வரும். இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுது, 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வராங்க இல்லையா? லெஸ் தென் ஒரு ஃபேமிலி, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இன்னொரு ஃபேமிலி. சோ இப்ப 2 ஃபேமிலி உள்ள வரும்போது இந்த சிடிங்கிறதுல எனக்கு கன்க்ளூஷன் ட்ரூ ஆக வாய்ப்பு இல்லை. அப்போ என்னோட ஆன்சர் என்னதான், ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? புரிஞ்சா? இப்படிதான் இந்த சம்ம நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே, நம்ம எக்ஸாம் ரேலியில நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷிவ் அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க எந்த பேக்கேஜ் வாங்கினாலும் ஃபிளாட் 50% ஆஃபர் இருக்கு. மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் தரமா இருக்கும். நமக்கான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த பிபிடி வந்து டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ண போறோம். நீங்க அங்க போய் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எனக்கு இன்னும் நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாம் ரேலி சைட் ஆர் வெப்சைட் குள்ள போய் சைன்இன் பண்ணிக்கோங்க. அங்க டாபிக் வைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஃப்ரீயா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க அங்க போய் உங்களுடைய ப்ராக்டிஸை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவா எக்ஸாம் ரேலியில 365 ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ரிசல்ட் நிறைய வந்துருச்சு. ஸோ இதுல யாராவது மிஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா நியர்பைல, ஸோ அவங்களுக்குலாம் ஸ்பீட் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ் அடிக்கணும்னா நம்ம இப்பையில இருந்தே படிக்கணும் இல்லையா? ஆல்ரெடி ரீசனிங் அபிலிட்டியோட இன்ட்ரோல நம்ம பார்த்துருப்போம் எவ்வளவு டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 365 ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இப்போ டே 1ல எஸ்பிஐ கிளர்க்கு ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கோட ஃபுல் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் உள்ள இருக்கும் அதே லெவல்ல. அண்ட் மெயின்ஸ்ல போனீங்கன்னா ரீசனிங்ல 10 கொஸ்டின், குவான்ஸ்ல 10 கொஸ்டின், இங்கிலீஷ் 10 கொஸ்டின், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸோடது இருக்கும். அடுத்து டே 2 போனீங்கன்னா எஸ்பிஐ பிஓ ஓடுது. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மெயின்ஸ்ல 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றது ஹெவியா ஃபீல் ஆகாது. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இப்போதைக்கு ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் 3யுமே நீங்க கவர் பண்ண முடியும். இப்பல இருந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், போதும் மார்க் டெஸ்ட் மட்டும் எடுத்தா போதும், ரிவிஷன் மட்டும் பண்ணா போதும். அந்த டைம்ல போய் ஹெவியா ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ மறக்காம பர்ச்சேஸ் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல உங்களை வந்து மீட் பண்ணி. Till then, it's bye bye from Satya. Thank you.